வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஹேர் கேர் வீடியோ தாங்க பார்க்க போறோம். முடி வளர்ச்சிக்கான ஒரு ஹேர் பேக் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கூந்தல் வளர்ச்சிக்கு மிகவும் உதவக்கூடிய செம்பருத்தி ஹேர் பேக் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது கூடவே நம்ம வெந்தயமும் ஊற வச்சு சேர்த்துக்கும் போது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருக்கீங்கல்ல, அக்கா ப்ளீஸ் எனக்கு நீளமா முடி வளரணும்க்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்கல்ல. நீளமான முடி வளரணும் அப்படின்னா இந்த ஹேர் பேக்கை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீளமான முடி வளர்ச்சி இருக்குங்க. இதுக்கு தேவையானது 2 பொருள் தாங்க. நாட்டு செம்பருத்தி பூவும் வெந்தயமும் தாங்க. இந்த 2 பொருட்களை மட்டும் போட்டு அரைச்சிட்டு ஹேர் பேக் போட்டு பாருங்க. உங்க முடி நல்ல வளர்ச்சி இருக்குங்க. இந்த ஹேர் பேக்குக்கு நாம எடுத்துக்க போறது நாட்டு செம்பருத்தி பூக்கள் தாங்க. நாட்டு செம்பருத்தி பூக்கள் மட்டும்தான் இந்த ஹேர் பேக்குக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. ஹைபிரிட் வெரைட்டியை கண்டிப்பா எடுத்துக்க கூடாதுங்க. அந்த கலர் பூக்களை எடுத்துக்கவே கூடாது. நிறைய பேர் கேக்குறீங்க, வெள்ளை செம்பருத்தி பூக்கள் சேர்க்கலாமா, கலர் செம்பருத்தி பூக்கள் சேர்க்கலாமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா அதெல்லாம் சேர்க்க கூடாதுங்க. இந்த சிகப்பு கலர் செம்பருத்தி பூக்கள், நாட்டு செம்பருத்தி பூக்கள் மட்டும்தான் சேர்க்கணும். இதுலயே அடுக்கு செம்பருத்தி பூக்கள் இருக்கு, நீங்க அதை கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா நாம எடுத்திருக்கிறது வெந்தயம்ங்க. வெந்தயம் 2 ஸ்பூன் அளவுக்கு நைட்டு ஃபுல்லா ஊற வச்சிருங்க. மறுநாள் ஹேர் பேக் போட போறீங்க அப்படின்னா முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிடணுங்க. நிறைய பேர் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி சேர்த்துக்கிறத விட நீங்க ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பலன் டபுள் மடங்கா கிடைக்கும். இப்போ இந்த 2 பொருள் மட்டுமே வச்சு ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். செம்பருத்தி பூக்களோட இதழ்களை மட்டும் பிச்சு எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூக்களோட இதழ்கள் மட்டும்தான் போடணும். அந்த மகரந்தம் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. அது சைனஸ் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். அதனால பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு மகரந்தம் சேர்த்து ஹேர் பேக் போடும்போது தொடர்ந்து தும்மல் வருங்க. அதனாலதான் அந்த மகரந்தத்தை எடுத்துட்டு பெட்டல்ஸ் மட்டும் போட்டு அரைச்சுக்கோங்க. செம்பருத்தி பூக்கள் இல்லாதவங்க செம்பருத்தி இலைகளையும் சேர்த்துக்கலாம். கற்றாழை ஜெல்லையும் நீங்க சேர்த்து அரைச்சு ஹேர் பேக் போடலாம். கற்றாழையும் இல்ல, செம்பருத்தி இலைகளும் இல்ல, பூக்களும் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. அதையும் அரைச்சிட்டு ஹேர் பேக் போடலாம். ஆயில் ஹேர்ல ஹேர் பேக் போடலாமான்னு இப்போ வரைக்கும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆயில் ஹேர்ல ஹேர் பேக் போடக்கூடாதுங்க. நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஹேரை ட்ரை பண்ணிட்டு, அதாவது முடியை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஹேர் பேக் போடுங்க. நல்ல பலன் இருக்கும். ஆயில் ஹேர்ல ஹேர் பேக் போட்டீங்கன்னா டேண்ட்ரஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஆயில் ஹேர் காமிச்சிட்டு அப்புறமா ஹேர் பேக் போடுவேன். ஒரு மாடலுக்காக அந்த ஆயில் ஹேரை நான் காமிச்சிருப்பேன். உடனே நீங்க ஆயில் ஹேர் நீங்க காமிக்கிறீங்க, அதனால ஆயில் ஹேர்ல போடணுமா அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பா ஆயில் ஹேர்ல போடக்கூடாதுங்க. நம்ம ஊற வச்ச வெந்தயத்தையும் செம்பருத்தி பூக்களையும் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க. ஒரு நேச்சுரல் ஷாம்பு மாதிரியும் ஒரு நேச்சுரல் ஹேர் கண்டிஷனர் மாதிரியும் எப்படி ஒரு நேச்சரா இருக்கு பாருங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். பவுடரா சேர்த்துக்கலாமான்னு கேட்பீங்க. அதாவது செம்பருத்தி பூக்களோட பவுடர் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. நீங்க பவுடரா எடுத்துக்கிறதா இருந்தா முந்தின நாள் நைட்டே அதையுமே ஊற வச்சிடணும். 2யும் தனித்தனியா ஊற வச்சிருங்க. ஃபைனலாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் லேயரா எடுத்து ஹேர் பேக் போடணுங்க. முக்கியமாக ஸ்கால்பில் தாங்க நிறைய போடணும். ஸ்கால்ப்பு தான் மெயினாக போடணும். நுனி முடியல மிச்சம் இருந்தால் அப்ளை பண்ணிருங்க, இல்லைன்னா தேவையில்லை. செம்பருத்தி பூக்களில் கரோட்டின், அமினோ அமிலம்லாம் நிறைஞ்சு இருக்கிறதுனால முடி வளர்ச்சியை தூண்டுதுங்க. இயற்கையான ஹேர் கண்டிஷனராகவும் செயல்படுது. வெந்தயத்தில் புரதச்சத்து நிறைய இருக்கிறதுனால முடி வெடிக்கிறத தடுக்குங்க. ஸ்பிளிட்டன்ஸ் வராமல் பார்த்துக்கும். முடி கொட்டுறதை தடுத்து முடி நீளமாக வளர்றதுக்கு உதவுங்க. குறிப்பா 30 வயசுக்கு மேல உள்ளவங்க இந்த ஹேர் பேக் போடும்போது 100% பலன் கிடைக்குங்க. ஏன்னா 30 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் முடி கொட்டுற பிரச்சனை அதிகமா இருக்கும். ஏன்னா அப்பதான் அந்த பிரெக்னன்சி டைம், டெலிவரிக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை நிறைய இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கமெண்ட்ல சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு நீளமான முடி இருந்ததுக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா முடியும் கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பிரெக்னன்சி டைம்ல, டெலிவரி டைம்ல தான் முடி கொட்டுற பிரச்சனை அதிகமா ஆகும். அதே மாதிரி நீளமா இருக்கிற முடியும் கூட அந்த டைம்ல தான் கொட்டுறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நீங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது அந்த ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், ஹேரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி டைம்ல இந்த ஹேர் பேக்கை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. 30+க்கு இந்த ஹேர் பேக் பக்காவா ஷூட் ஆகுங்க. ஹேர் ஃபால் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணலாம். ஆனால் 30+க்கு இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஹேர் பேக்கை ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்ட்ராங் ஆக்கும், முடி வளர்ச்சியை தூண்டும், முடி நல்லா கருகருன்னு இருக்கும், ஸ்பிளிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். இது எல்லாத்துக்குமே
பக்காவா ஷூட் ஆகுங்க. முடி அதாவது நெறைய பேர் கேட்குறீங்கல்ல, அக்கா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் நெறைய இருக்குக்கா. அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் போறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்குறீங்கல்ல, அவங்க கூட இந்த ஹேர் பேக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கிற இடமே தெரியாம போயிடும். இந்த ஹேர் பேக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. 10 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பாய்ஸ், கேர்ள்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹேர் வாஷ் பண்றது ஷாம்பு இல்லாம வாஷ் பண்ணுங்க. இல்ல எனக்கு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண தான் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கொஞ்சமா ஒரு மக்ல தண்ணி எடுத்துட்டு அதுல கலந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நெறைய ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணாதீங்க. தொடர்ந்து 3 மாசம் இந்த ஹேர் பேக்க ட்ரை பண்ணுங்க. 100% முடி வளர்ச்சி இருக்குங்க. உங்க கொட்டி போன முடிகள் எல்லாமே ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஹேர் பேக்க ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாருங்க. நெறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க, அக்கா 3 வயசு குழந்தைக்கு யூஸ் பண்ணலாமா? 4 வயசு குழந்தைக்கு யூஸ் பண்ணலாமா? 6 வயசு குழந்தைக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. வேணாங்க. இந்த வயசுல ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா, முடி வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும். ஆனா, நம்ம ஹேர் பேக் போடும்போது பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்கும், தும்மல் வரும், இருமல் வரும். இதெல்லாம் இருக்கும்போது, நம்ம ஹேர் பேக்கையும் போட்டோம்னா, பிள்ளைங்களுக்கு வீசிங்ல கொண்டு போய் விட்டுருங்க. ரொம்ப சளி தொல்லை அதிகமா இருக்கும். அதனால தான் 10 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்றது. நீங்க ஆயில்லாம் அப்ளை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு நீங்க ஆயில் எவ்வளோ வேணா அப்ளை பண்ணலாம். அதுல பிரச்சனை இல்ல. ஆனா, இந்த மாரி ஹேர் பேக் போடும்போது மட்டும் 10 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு போடுங்க. அதுக்கு கீழ உள்ள குழந்தைங்களுக்கு தேவையில்ல. இந்த செம்பருத்தி பூ ஹேர் பேக்க நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.